வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, விண்வெளிக்கு சுற்றுலா செல்ல உள்ள முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் கோபி தோட்டாகுரா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் நிறுவனம் இருக்குல்ல, அதோடைய நிறுவனரான ஜெஃப் பெசாஸ், அவருக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் தான் ப்ளூ ஆர்ஜின் அப்படிங்கிற நிறுவனம். அந்த நிறுவனம் நியூ செஃபாட் 25 அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் வழியாக நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தரை விண்வெளிக்கு அனுப்ப போகிறாங்க. அவருடைய பேர் என்ன அப்படின்னா கோபி தோட்டாகுரா அப்படிங்கிறது தான். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியா சார்பிலிருந்து இன்னுமே யாரையுமே விண்வெளிக்கு அனுப்பலை. ஆனால் இது வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று நம்ம இந்தியர் ஒருத்தரை விண்ணுக்கு அனுப்புகிறாங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா. இவர் 1984ஆவது ஆண்டு அந்த காலத்து சோவியத் ரஷ்யா உதவியோட விண்வெளிக்கு போயிருந்தார். ஓகே, அடுத்தது 2001 முதல் 2023 காலகட்டத்தில் இந்தியாவின் எவ்வளவு பரப்பளவில் காடுகள் அழிக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் 2.3 மில்லியன் ஹெக்டேர். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2001லிருந்து 2023 இந்த காலகட்டம் இருக்குல்ல, இந்த காலகட்டத்தில் அசாம், மிசோரம், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர் இங்கேருந்து மட்டுமே 60% காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே அதிகமாக காடுகள் இழந்த மாநிலம் அசாம் தான். 2015லிருந்து 2020 இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது உலக அளவில் மர அழிப்பில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு குளோபல் ஃபாரஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற அமைப்பு, தமிழில் உலக வன கண்காணிப்பு அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, உலகின் பரபரப்பான விமான நிலையங்கள் பட்டியலில் டெல்லி விமான நிலையம் பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 10வது இடம். அதாவது ரொம்ப அதிகமான மக்கள் புழங்குறாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். டெல்லியில் இருக்கிற விமான நிலையத்துடைய பேர் என்ன அப்படின்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது. இதுதான் இப்போ 10வது இடத்துல இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது ஏசிஐ, அதாவது ஏர்போர்ட்ஸ் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அமைப்பு. அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா 2023-24 இந்த டைமில் அதிக அளவிலான பயணிகள் மற்றும் சரக்குகள் இந்த இரண்டையும் சேர்த்து அதிகமாக கையாண்ட விமான நிலையம் எது அப்படின்னா பெங்களூரில் இருக்கிற சர்வதேச விமான நிலையம். அதோடைய பேர் என்ன அப்படின்னா கெம்பேகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்தது, இந்தியாவில் தனிநபர் நெகிழி கழிவு உற்பத்தி ஆண்டுக்கு எவ்வளவாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 8 கிலோ. அதாவது பார்த்தீங்கன்னா நெகிழினா பிளாஸ்டிக். இப்போ நம்ம இந்தியாவில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வருஷம் 8 கிலோ அளவிலான நெகிழி கழிவுகளை உருவாக்குறாங்க, பிளாஸ்டிக் வேஸ்ட்டை உருவாக்குறாங்க. இதில் என்ன கொடுமையான விஷயம் அப்படின்னா உலக அளவில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை முறைகேடாக நிர்வகிக்கிறதுக்கு ஒரு 12 நாடுகள் இருக்குது. அந்த 12 நாடுகளில் நம்ம இந்தியாவுமே ஒன்று. எதெல்லாம் அந்த நாடுகள் அப்படிங்கிறது தோராயமாக பார்த்துருந்தா போதும். ஆனால் அதில் அந்த 12 நாடுகளில் நம்ம இந்தியா ஒன்று அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த 12 நாடுகள் இருக்குல்ல, இந்த 12 நாடுகளுடைய பங்கு மட்டுமே உலக அளவில் 60% இருக்குது. அதிக நெகிழி கழிவுகள் முதலிடம், அதாவது ரொம்ப அதிகமான நெகிழி கழிவுகளை வெளியிடுறதுல முதலிடம் பிடித்தது பெல்ஜியம். நம்ம இந்தியாவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆண்டு 8 கிலோ அளவிலான நெகிழி கழிவை உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு பிளாஸ்டிக் ஓவர்ஷூட் டே அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது ஒரு தினம் கிடையாது, இது ஒரு அமைப்பு. அமைப்புடைய பேரே இப்படி தான் இருக்குது. சரியா? அடுத்தது, ஒரே பாலின ஈர்ப்பாளர்களின் பிரச்சனை குறித்து ஆராய யாருடைய தலைமையில் மத்திய அரசு குழு உருவாக்கியது? இதற்கான ஆன்சர் ராஜீவ் கௌபா. மொத்தமாக இதில் 6 உறுப்பினர்கள் இருக்காங்க. இவரோட சேர்த்து தலைவராக இவர் இருக்கார். அதாவது இதோடைய தலைவர் யார் அப்படின்னா ராஜீவ் கௌபா. நம்ம மத்திய அரசுடைய அமைச்சரவை செயலாளராக இருக்கிறவர் தான் இந்த ராஜீவ் கௌபா. அவர் தான் இந்த பிரச்சனையை சம்பந்தமாக ஆய்வு பண்ணுறதுக்காக தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க. இதை தவிர 5 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 5 உறுப்பினர்களை எப்படி தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சகம்லாம் இருக்குல்ல, அந்த அமைச்சகத்திலிருந்து செயலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள எல்லாம் தேர்வு பண்ணி உறுப்பினர்களாக வச்சுருக்காங்க. அப்போ மொத்தமாக 6 பேர். அதில் ஒருத்தர் தலைவர், அவர் ராஜீவ் கௌபா. மீதி 5 பேர் இருக்காங்கல்ல, அந்த 5 பேர் யாரெல்லாம் அப்படின்னா ஒவ்வொரு அமைச்சகம் இருக்குல்ல, இந்த கீழே இருக்கிற இந்த அமைச்சகம் இருக்குல்ல, இந்த அமைச்சகத்திலேருந்து ஒவ்வொரு செயலாளர்களை எடுத்து அவங்கள உறுப்பினர்களாக சேர்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மத்திய உள்துறை அமைச்சகம், மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம், மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம், அதுக்கப்புறம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சகம், அப்புறம் மத்திய சட்டத்துறை அமைச்சகம். இந்தந்த அமைச்சகங்கள்லேருந்து அதோடைய செக்ரட்டரிஸ், அதாவது செயலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள உறுப்பினர்களாக நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது,
உலக மக்கள் தொகையில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ உலகத்தில் ரொம்ப அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான். இந்தியாவில் 144 கோடி மக்கள் இருக்காங்க. 2ஆம் இடம் பிடித்தது சீனா. நம்ம இந்தியாவில் பிறந்த குழந்தையிலிருந்து 14 வயதுக்கு உட்பட்டவங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா 24% இருக்கிறாங்க. அதே நேரம் 15 வயதிலிருந்து 64 வயதானவங்க அப்படின்னு பார்க்கும்போது அது 68% இருக்கிறாங்க. இது நல்ல விஷயம்தான். அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. பணிக்கு போகிறவங்க வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. இதனால் என்ன ஒரு நன்மை அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் ரொம்பவே மேம்படும். ஓகே, ஆண்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு 71 வயதாக இருக்குது. பெண்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு 74 வயதாக இருக்குது. கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு UNFPA அப்படிங்கிற அமைப்பு, அதாவது யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற அமைப்பு. தமிழில் இதை ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, ஜவுளி ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. 2022-23 அந்த நிதியாண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய ஏற்றுமதியில், அதாவது இந்திய ஜவுளி ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்த நம்ம தமிழ்நாடு தான். ஆனால் தமிழ்நாடுடைய பங்கு அந்த நேரத்தில் 22.58% இருந்துச்சு. அதே 2023-24 நிதியாண்டில் இந்தியாவுடைய ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடுடைய பங்கு கொஞ்சம் ஒரு 2% கிட்ட குறைஞ்சிருக்கு. அதாவது 20.78% குறைஞ்சிருக்கு. ஓகேவா, நமக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனால் இந்த ஜவுளி ஏற்றுமதியில் நம்ம தமிழ்நாடு தான் முதல்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு, 2ஆம் இடத்துல இருக்கிறது குஜராத், 3ஆம் இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா. இப்போ நம்ம முக்கியமான ஒரு திட்டத்தை பற்றி பார்க்கணும். அது என்ன அப்படின்னா PM மித்ரா திட்டம் அப்படிங்கிறது, PM மித்ரா பூங்கா திட்டம் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 10 ஏக்கர் லேண்ட் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல எல்லாமே ஜவுளித்துறை சம்பந்தமான நிறுவனங்கள் தான் இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாலே ஜவுளித்துறைக்கு சம்பந்தமான நிறுவனங்கள், அது ஜவுளிக்கான இந்த இயந்திரங்கள், இந்த மாதிரி எல்லாமே அதுதான் இருக்கும். அந்த மாதிரி இந்தியாவிலே முதலாக PM மித்ரா பார்க் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற விருதுநகர் மாவட்டத்தில் தான் அமைச்சிட்ருக்காங்க. ஓகேவா, இந்த மித்ராவுக்கு ஒரு விரிவாக்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னா PM மெகா இன்டிகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன்ஸ் அண்ட் அப்பேரல் அப்படிங்கிறது. தமிழில் பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா அப்படிங்கிறது. ஓகேவா, அடுத்தது, மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டின் பதிவான வாக்கு சதவீதம் எத்தனை? இதற்கான ஆன்சர் 69.46. இப்போது மக்களவை தேர்தல் நம்ம தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடந்தது. ஏப்ரல் 19ஆம் தேதி தான் நடைபெற்றது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களவை தொகுதிகளான 39 தொகுதிகள்லையும் இந்த தேர்தல் நடைபெற்றது. ரொம்ப அதிகமான வாக்குகள் பதிவானது தர்மபுரியில் தான். 81.48% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. ரொம்பவே குறைந்த வாக்குகள் வந்து மத்திய சென்னையில் தான் பதிவாயிருக்கு. இந்த ரிப்போர்ட்டை நமக்கு தந்தது யார் அப்படின்னா மத்திய தலைமை தேர்தல் அதிகாரி. யார் அவர்? மத்திய கிடையாது, மாநில தலைமை தேர்தல் அதிகாரி. யார் அவர் அப்படின்னா சத்யபிரதா சாஹூ அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, 2024 மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் முதலிடம் பிடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ஷாம்சி வடசென்னையை சேர்ந்தவங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மிஸ் திருநங்கை அழகி போட்டி விழுப்புரத்தில் தான் நடைபெறுது. அடுத்தது, சில மாநிலங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஓம்காரேஸ்வர் அணை. இது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் கந்துவா அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த ஓம்காரேஸ்வர் அணையில் தான் உலகத்துடைய மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் இருக்குது. இந்த அணை வந்து நர்மதை ஆற்றுடைய குறுக்கே கட்டப்பட்டது. இப்போ இந்த நிலையம் சூறாவளி காற்றினால பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இது நியூஸில் வந்திருக்கு. ஓகேவா, அடுத்தது, இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் புதிதாக 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்தியாவிலேயே இப்போ அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற மாநிலமாக உத்தரப்பிரதேசம் தான் மாறி இருக்கு. இந்த புவிசார் குறியீடு வழங்குற அமைப்பு எது அப்படின்னா நம்ம மத்திய அரசுடைய அறிவுசார் சொத்துரிமை அலுவலகம் தான் இந்த புவிசார் குறியீடை வந்து வழங்குறாங்க. அடுத்தது, ஆசியாவில் வாழ்க்கை செலவு அதிகம் உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இப்போது பாகிஸ்தானில் பணவீக்கம் 25% இருக்குது. இதனால் ஆசியாலேயே மிக வாழ்க்கை செலவு காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கிற ஒரு நாடாக பாகிஸ்தான் உருமாறி இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை நமக்கு தந்தது ஆசிய வளர்ச்சி வங்கி. அடுத்தது, சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக 2வது முறை தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. IMF, அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நாணய நிதியம் 1944ஆம் ஆண்டு தான் இதை உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து அமெரிக்காவுடைய தலைநகரான வாஷிங்டனில் இருக்குது.
இதோடைய நிர்வாக இயக்குனராக ஏற்கனவே கிறிஸ்டலினா ஜார்ஜிவா இருந்தாங்க. இப்போ மீண்டும் அவங்களே 2வது முறையாக தேர்வு பண்ணியிருக்காங்க. இதோடைய நிர்வாக இயக்குனர் இருக்காங்கல்ல, இது கூடவே துணை நிர்வாக இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பதவியை ரீசெண்டாக உருவாக்கியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அதோடைய முதல் துணை நிர்வாக இயக்குனராக கீதா கோபிநாத் அப்படிங்கிற இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த ஐஎம்எஃப் அமைப்பு இருக்காங்கல்ல, இவங்க நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க. 2023-24 அந்த டைமில் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 7.8% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. 2024-25 நிதியாண்டு, அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கல இந்த நிதியாண்டு, இதில் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.8% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அடுத்த நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அடுத்தது, உலக பத்திரிகை புகைப்பட விருது 2024 வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் முகமது சலீம். காசா இருக்குல்ல, காசாவில் பாலஸ்தீன பெண் ஒருத்தர், அவங்க 5 வயது குழந்தையுடைய உடல் வந்து கையில் வைத்திருக்க மாதிரி ஒரு புகைப்படம். ஓகேவா? இந்த புகைப்படத்தை எடுத்தவர் யார் அப்படின்னா முகமது சலீம். அவருக்கு தான் இந்த பரிசு வழங்கியிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும், பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கு இடையில் வந்து மிகப்பெரிய அளவில் போர் நடந்துகிட்ருக்கு. அங்கே நிறைய பேர் வந்து இறந்துட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு குழந்தையுடைய உடலை ஒரு பெண்மணி கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு புகைப்படம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த புகைப்படத்தை எடுத்த முகமது சலீம் அவருக்கு தான் உலக பத்திரிகை புகைப்பட விருது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது, டைம் இதழ் வெளியிட்ட உலகின் மிக சக்தி வாய்ந்த 100 நபர்கள் பட்டியலில் எத்தனை இந்தியர்கள் இடம் பிடித்தனர்? இதற்கான ஆன்சர் 8. இது அவ்வளோ முக்கியம் இல்லை, லைட்டாக பார்த்துருந்தா போதும். இப்போ பாருங்கள், இதில் இப்போ பேரை மட்டும் சும்மா பார்த்து வச்சிங்க. யாரெல்லாம் இந்த பட்டியலில் இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னா, ஆலியா பட் பாலிவுட் நடிகை, அப்புறம் உலக வங்கியுடைய தலைவரான அஜய் பங்கா, இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். அப்புறம் பிரிட்டிஷ் நடிகரான தேவ் பட்டேல், இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். குத்துச்சண்டை வீராங்கனையான ஷாஷி மாலிக், இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க தான். அப்புறம் மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓ சத்ய நாதல்லா, அவங்களுமே இந்தியாவை சேர்ந்தவங்க. பேராசிரியர், ஏல் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிற பிரியம்படா நடராஜன், இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க. அப்புறம் இந்திய வம்சாவளியான ஆஸ்மா கான், இவங்க பிரிட்டிஷில் ஒரு உணவக உரிமையாளராக இருக்காங்க. இவங்க அடுத்தது யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி லோன் ப்ரோக்ராம் ஆஃபீஸ் அப்படிங்கிற அமைப்புடைய இயக்குனராக இருக்கிற ஜிகர் ஷா, இவங்க எல்லாருமே இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். 2024 கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் டி குகேஷ். ரொம்ப கஷ்டமான ஒரு போட்டி, ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி, கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி. இதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டி குகேஷ் தான் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மிக இளவயது வீரர் யாருன்னா இவர் தான். இவருக்கு 17 வயது தான் ஆகுது. இந்த போட்டி கனடாவுடைய டொரண்டோ நகரில் தான் நடைபெற்றது. இதனால் இதில் வெற்றி பெற்றார்ல, இதனால் இவர் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காரு. இப்போது உலகத்துடைய நடப்பு செஸ் சாம்பியன் யார் அப்படின்னா சீனாவை சேர்ந்த டிங் லிரன் அப்படிங்கிறவர். அவரு கூட நம்ம குகேஷ் வந்து மோதுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கு, இதில் அவர் வெற்றி பெற்றனால. அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு நடுவர் மன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் பில்கிஸ் மிர். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு நமக்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடைபெற போகுது. எங்கே நடைபெற போகுது? பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் தான் நடைபெற போகுது. இந்த ஆண்டு நடைபெற ஒலிம்பிக் போட்டி 33வது ஒலிம்பிக் போட்டி. இது ரொம்ப முக்கியமானது. இது எத்தனையாவது அப்படிங்கிறது கூட கேட்கலாம். 33வது. நமக்கு தெரியும் ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடைபெறும். ஓகே, இதில் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழைய காலத்துல எல்லாம் கிரீஸில் வந்து ஒலிம்பிக் போட்டி வந்து நடைபெற்று இருந்தது. அப்புறம் நிறைய காலத்துக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா இப்படி ஒரு ஒலிம்பிக் போட்டி வந்து நடந்ததே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாரோன் பியர் டி குபர்டின் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா நவீன ஒலிம்பிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சார். அது என்ன பண்ணார் அப்படின்னா அவர் கிரீஸ் போய் அங்கே இருக்கிற சில தடயங்களை வைத்து இங்கே வந்து முன்னாடி ஒலிம்பிக் அப்படிங்கிற ஒரு போட்டி நடந்திருக்கு, நம்ம மறுபடியும் இந்த ஒலிம்பிக் போட்டியை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சாரு. அதனால நவீன ஒலிம்பிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதே கிரீஸுடைய ஏதென்ஸ் நகரில் 1896 ஆண்டு அவர் தொடங்கியிருந்தாங்க. ஓகேவா? அதனால தான் இவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ், நவீன ஒலிம்பிக்குடைய தந்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாரோன் பியர் டி குர்பட்டின் அப்படிங்கிறவர் தான். ஓகே, இப்போது நடக்கிறது 33வது ஒலிம்பிக் போட்டி. இப்போ இந்த நவீன ஒலிம்பிக் இருக்குல்ல, அதெல்லாம் தான் இப்போ நடக்குது. இப்போ நடைபெறது எப்போலேருந்து எப்போ வரை நடைபெற போகுது அப்படின்னா இந்த ஆண்டு ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் தான் நடைபெற போகுது.
ஓகே, அடுத்தது பொருளாதாரம் சம்பந்தமான சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2023-24 நிதியாண்டு இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி எவ்வளவு? இதற்கான ஆன்சர் $776.68 பில்லியன். இது அமெரிக்க டாலர் தான். இப்போ பாருங்கள், நம்ம இந்தியாவோட ஏற்றுமதி இவ்வளவு இருக்குது, ஆனால் இறக்குமதி $677.24 பில்லியன் இருக்குது. இது நல்ல விஷயம்தான். எப்போவுமே ஒரு நாட்டில் ஏற்றுமதியோட இறக்குமதி கம்மியாக இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா UNCTAD, அதாவது ஐநா சபையோட ஐக்கிய நாடுகளின் வர்த்தக மற்றும் வளர்ச்சி அமைப்பு, யுனைடெட் நேஷன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பு நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க. 2024 ஆண்டு 6.5% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இந்த ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க கணிக்கும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கு மட்டும்தான் கணிப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துருந்தோம், நம்ம வந்து IMFலாம் கணிக்கும்போது அவங்க ஒரு நிதியாண்டுக்கு எவ்வளவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கணித்தாங்க. ஆனால் இந்த ஐநா சபையோடைய உறுப்புகள்லாம் கணிக்கும்போது ஒவ்வொரு ஆண்டுக்கும் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கணிப்பாங்க. இந்த 2024 ஆண்டுடைய முடிவில் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க. போன ஆண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.7% இருந்துச்சு அப்படின்னு அவங்க கணிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது 2023-24 நிதியாண்டில் நேரடி வரிகள் வருவாய் எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 17.7%. நேரடி வரிகள் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும், டைரக்ட் டேக்ஸ். நம்ம வந்து எந்த டேக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாகவே கட்டுறோமோ அதெல்லாம் தான் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு நாட்டிற்கு ரொம்ப முக்கியமான ஒரு வருவாய் அப்படின்னா இந்த டைரக்ட் டேக்ஸ் தான். 2023-24 நிதியாண்டில் நம்ம நேரடி வரிகள் வருவாய் இது 19.58 லட்சம் கோடியாக நமக்கு கிடைத்திருக்கு. இவ்வளோ வருமானம் வந்திருக்கு. ஆக்சுவலி நம்முடைய மத்திய அரசு எதிர்பார்த்ததே 18.23 லட்சம் கோடி ரூபாய் தான். இப்போது நமக்கு கிடைத்திருக்குல்ல, இது போன நிதியாண்டை கம்பேர் பண்ணும்போது 17.7% உயர்வு. அடுத்தது சில முக்கியமான புத்தகங்கள் மற்றும் அதை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற புத்தகம். இதை சாம் பிட்டோட்ரா எழுதியிருக்காரு. யார் இவர் அப்படின்னா, நம்ம படிச்சிருப்போம் மஞ்சள் புரட்சியுடைய தந்தை இவர் தான் அப்படின்னு. அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இப்போ ஜனநாயகத்துடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியே தான் இந்த புத்தகம். அடுத்தது இன்னொரு புத்தகம், நைஃப் A Harrowing Tale of Resilience and the Freedom and the Fight for the Free Speech அப்படிங்கிறது. இது பாருங்கள், இவ்வளோ கஷ்டமாக அவங்களுக்கு ஞாபகம் வைக்க கஷ்டம் அப்படின்னா நைஃப் அப்படின்னு மட்டுமே படிங்க, சரியா? அது மட்டுமே போதும். இதை எழுதினவர் பார்த்திங்க அப்படின்னா சல்மான் ருஷ்டி அப்படிங்கிறவர். என்னாச்சு அப்படின்னா 2022 ஆண்டில் சல்மான் ருஷ்டி அமெரிக்காவில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவருடைய எழுத்துக்கள், அவருடைய பேச்சுகளை பிடிக்காத சிலர் அவர் கடுமையாக அந்த இடத்துலையே தாக்கி கத்தியால் குத்திட்டாங்க. இதனால் அவருடைய உடல் பயங்கரமாக பாதிப்படைந்து கண் பார்வை ஒன்று அவர் இழந்துட்டார். ஓகேவா? அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன தான் அடித்தாலும் குத்துனாலும் நான் மறுபடியும் எழுதுவேண்டா, நான் மறுபடியும் பேசுவேண்டா அப்படின்ற மாதிரி இன்னுமே எழுதிட்டு இருக்கார். ஓகேவா? இது இப்போ அவர் நைஃப் அப்படிங்கிற புத்தகத்திலேயே அவர் எப்படி இந்த மாதிரி கத்தியால் குட்டப்பட்டார், அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறத தான் எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்தது இன்னொரு புத்தகம், மேக்கர் ஆஃப் மாடர்ன் கோவா, த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் பிரதாப் சிங் ராணே அப்படிங்கிற புத்தகம். இதை விஜயதேவி ராணி அவங்க எழுதியிருக்காங்க. இவங்க பிரதாப் சிங் ராணே அவங்களுடைய மனைவி. யார் இந்த பிரதாப் சிங் ராணே அப்படின்னா, கோவாவுடைய முன்னாள் முதல்வர் மட்டும் கிடையாது, 7 முறை முதல்வராக இருந்திருக்காரு. அவரை பற்றிய புத்தகம் தான் அவங்க மனைவி இந்த புத்தகமாக எழுதியிருக்காங்க. அடுத்தது ஒரு கூட்டு பயிற்சி பற்றி பார்க்கலாம். எக்ஸசைஸ் டஸ்ட்லிக் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. எப்போவுமே ஒரு கூட்டு பயிற்சி பார்க்கும்போது நம்ம 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல அது எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணோம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கு இடையில் நடைபெற்றது. இரண்டாவது, இது என்ன வகையான பயிற்சி அப்படிங்க நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா, இல்லை கடற்படை பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சி. மூன்றாவதாக இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு நோட் பண்ணோம். இது பார்த்திங்க அப்படின்னா உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற டெர்மேஸ் அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது பாதுகாப்புத்துறை சம்பந்தமான சில கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதையுமே பார்த்துடலாம். இந்திய கடற்படையின் 26வது தலைமை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் தினேஷ் திரிபாதி. 25வது தலைமை தளபதி ஹரிகுமார். அவர் இந்த ஏப்ரல் 30ஆம் தேதி ஓய்வு பெற்றார். ஓகே, இப்போ புதிதாக நம்ம இந்திய கடற்படைக்கு தலைமை தளபதியாக தினேஷ் திரிபாதி அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இப்போ முப்படைகளுடைய தலைமை தளபதி யார் அவர் அப்படின்னா அனில் சௌஹான் அப்படிங்கிறவர். இராணுவ படையுடைய தலைமை தளபதி யார் அப்படின்னா மனோஜ் பாண்டே. விமானப்படையுடைய தலைமை தளபதி விவேக் ராம் சௌத்ரி. ஓகே, அடுத்தது
தற்போது டிஆர்டிஓ எங்கு உள்நாட்டு தொழில்நுட்ப குரூஸ் ஏவுகணையை பரிசோதனை செய்தது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இந்த ஏவுகணையுடைய பேர் பாருங்கள் இங்கிலீஷில் ITCM, அதாவது இண்டிஜினியஸ் டெக்னாலஜி குரூஸ் மிசைல், உள்நாட்டு தொழில்நுட்ப குரூஸ் ஏவுகணை அப்படிங்கிறது. இதை பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்டிஓ தான் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தமிழில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். இதனுடைய தலைவருடைய பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இதை எங்கே பரிசோதனை பண்ணாங்க அப்படின்னா ஒடிசாவில் சந்திப்பூர் இருக்குல்ல, அங்கே ஒருங்கிணைந்த சோதனை களம் இருக்குது, அங்கே தான் இதை பரிசோதனை பண்ணாங்க. அடுத்தது, தற்போது எந்த நாட்டிற்கு முதல் முறையாக இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணையை ஏற்றுமதி செய்தது? இதற்கான ஆன்சர் பிலிப்பைன்ஸ். பிரம்மோஸ் ஏவுகணை இது இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய கூட்டு தயாரிப்பு. நம்ம தயாரித்ததுக்கப்புறம் ஏதாவது நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணுமே அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பிலிப்பைன்ஸ் கேட்டாங்க, எங்களுக்கு தாங்க, நாங்கள் இதை வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இதற்கான ஒப்பந்தத்தை 2022 ஆண்டே போட்டுட்டாங்க. இப்போது முதல் தவணையாக வந்து கொஞ்சம் ஏவுகணைகளை வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த பிரம்மோஸ் ஏவுகணையுடைய வேகம் பார்த்திங்கன்னா 2.8 மேக். மேக் அப்படிங்கிறது ஒலியுடைய வேகம். ஒலியுடைய வேகம் என்ன அப்படின்னா 343 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறது. அப்போது இந்த பிரம்மோஸ் ஏவுகணை 2.8 மடங்கு ஒலியுடைய வேகத்தை விட போகும். ஓகேவா? அடுத்தது, சில முக்கியமானவங்க இறந்துருக்காங்க, அவங்கள பற்றி பார்க்கலாம். கர்நாடக இசைக்கலைஞரான KG ஜெயன் அப்படிங்கிற ஒரு மரணம் அடைந்திருக்காரு. இவர் மலையாள இசைக்கலைஞர். இவருடைய சகோதரருடைய பேர் KG விஜயன். ஜெயன் விஜயன் இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்க. அதனால் இவங்களுடைய காம்போவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜெய விஜய இணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்க இணையே அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அடுத்தது, தமிழ் எழுத்தாளரான ஜோதிர் லதா கிரிஜா அப்படிங்கிறவங்க இப்போ மரணம் அடைந்துட்டாங்க. இவங்களுடைய முக்கியமான புத்தகம் நம் நாடு அப்படிங்கிறது. இது ஒரு சிறுவர் புதினம். அடுத்தது, சில ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். இலகு ரக கார்பன் டு கார்பன் ராக்கெட் இன்ஜின் முனை நாசில் இருக்குல்ல, அதை இப்போது இஸ்ரோ வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, நிலவில் 2040 ஆண்டு நம்ம இந்தியாவிலேருந்து மனிதர்கள் அனுப்புகிறாங்க நிலவுக்கு. ஓகேவா? அது வரைக்கும் சந்திராயன் திட்டங்கள் தொடரும் அப்படின்னு இஸ்ரோவுடைய தலைவரான சோம்நாத் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது, 2023-24 நிதியாண்டு இருக்குல்ல, நம்ம இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவு 16% குறைந்திருக்கு. ஆக்சுவலி உலக அளவில் இந்த கச்சா எண்ணெயை ஏற்றுமதி பண்ணுற, அதாவது ஏற்றுமதி மற்றும் பயன்பாடு பண்ணுறதுல இந்தியா 3வது இடத்துல இருக்குது. அப்புறம் எப்படி இதோடைய செலவு மட்டும் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, ரஷ்யா வந்து இப்போ உக்ரைன் கூட போரில் இருக்கிறனால நிறைய நாடுகள் ரஷ்யா கிட்டேருந்து எரிபொருள் வாங்குறதுக்கு மறுக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியா அதை வந்து வாங்குகிறோம். அதனால் ரஷ்யா நமக்கு குறைவான விலையிலேயே தராங்க. அடுத்தது, உலக அளவில் 100 கோடி இளைஞர்களுக்கு நிரந்தர செவித்திறன் பாதிப்பு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இப்போ உலக அளவில் 40 கோடி பேருக்கு கேட்கும் கருவிகள் வந்து தேவை இருக்குது. ஆனால் அதில் 20% மட்டும்தான் அது இருக்குது கேட்கும் கருவிகள். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஐநா சபை பாதுகாப்பு கவுன்சிலுடைய உறுப்பினராக பாலஸ்தீனம் வந்து முயற்சி பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, இப்போது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில் வந்து மிகப்பெரிய அளவில் போர் நடந்துட்டுருக்குல்ல, அதனால் பாலஸ்தீனம் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு ஐநா சபையில் இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு உறுப்பினர் பதவி கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா அவங்களுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தடுத்துட்டாங்க. மொத்தமாக இந்த ஐநா சபையுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் 10 பேர் வந்து நான் பெர்மனண்ட், அதாவது தற்காலிக உறுப்பினர்கள், நம்ம இந்தியா உட்பட ஒரு 5 பேர் வந்து நிரந்தர உறுப்பினர்கள். யாரெல்லாம் அவங்க அப்படின்னா, சீனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, அப்புறம் பிரிட்டன், அப்புறம் வந்து அமெரிக்கா. இதில் எந்த ஒரு இந்த 5 உறுப்பினர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டோ அதிகாரம் இருக்குது. மற்ற 14 நாடுகள் வந்து நாங்கள் ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலுமே இந்த 5 நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு நினச்சாங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் அமெரிக்கா இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இந்தியா, தென்னாப்பிரிக்கா மாதிரி ஏழை நாடுகளில் விற்கப்படுற நெஸ்லேயுடைய செர்லாக் மற்றும் நிடோ அப்படிங்கிற பால் பவுடரில் கூடுதல் சர்க்கரை இருக்குது அப்படின்னு சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பப்ளிக் ஐ அப்படிங்கிற நிறுவனம் வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இதனால் நம்ம இந்தியாவுடைய FSSAI நிறுவனம் ஆய்வு பண்ணுறாங்க. FSSAIயுடைய விரிவாக்கம் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. அடுத்தது, IRDAI, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அந்த நிறுவனம் தான் நம்ம இந்தியாவில் மருத்துவ காப்பீடை கட்டுப்படுத்துகிற நிறுவனம்.
அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் ஒருத்தங்க மருத்துவ காப்பீடு வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 65 வயது வரைக்கும் தான் இருக்கணும். 66 வயதில் போய் எனக்கு மருத்துவ காப்பீடு வேணும் அப்படின்னு கேட்டால் தரமாட்டாங்க. ஆனால் இனிமேல் அந்த உச்ச வரம்பு வந்து நீக்கப்பட்டிருக்கு. அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். தேசிய தீயணைப்பு சேவை தினம், இது ஏப்ரல் 14ஆம் தேதி. அதே சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி. அடுத்தது உலக குரல் தினம், இது ஏப்ரல் 16ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, ரிசோனேட் எஜுகேட் செலிப்ரேட் அப்படிங்கிறது, அதாவது எதிரொலி கல்வி கற்பை கொண்டாடு அப்படிங்கிறது. அடுத்தது உலக ஹீமோஃபிலியா தினம், இது ஏப்ரல் 17ஆம் தேதி. உலக ஹீமோஃபிலியா தினம் ஏப்ரல் 17ஆம் தேதி. இரத்தம் முறையாமல் இருக்கும்ல நோய், அந்த நோய் தான் இந்த ஹீமோஃபிலியா நோய். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா, ஈக்விட்டபிள் ஆக்சஸ் ஃபார் ஆல், ரெகக்னைசிங் ஆல் ப்ளீடிங் டிஸார்டர் அப்படிங்கிறது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாருக்குமே சமமான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. அனைத்து விதமான இந்த ரத்தம் இழக்குதில்ல, ரத்தம் போகுதில்ல, அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம அங்கீகரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருப்பொருளை கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது உலக பாரம்பரிய தினம், இது ஏப்ரல் 18ஆம் தேதி, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, பன்முகத்தன்மையை கண்டறிந்து அனுபவியுங்கள் அப்படிங்கிறது. யுனெஸ்கோ அமைப்பு நம்ம இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா 42வது இந்த பாரம்பரிய தளத்தை ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. அது எது அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கிற கொய்சாலா கோயில் வளாகம் தான். அது நம்ம கூட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அடுத்தது உலக கல்லீரல் தினம், இது ஏப்ரல் 19ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உங்கள் கல்லீரலை ஆரோக்கியமாகவும் நோயற்றதாகவும் வைத்திருங்கள் அப்படிங்கிறது. அடுத்தது தேசிய குடிமை பணிகள் தினம், அதாவது IAS IPS ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஒரு தினம் தான் இது. இது ஏப்ரல் 21ஆம் தேதி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1947ஆவது ஆண்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் குடிமை பணி அதிகாரிகள்கிட்ட உரையாடுறாங்க. என்னென்னா, நீங்கள் தான் நம்ம இந்தியாவுடைய ஸ்டீல் ஃப்ரேம், எஃகு சட்டகம், அந்த மாதிரிலாம் அவங்கள வந்து சொல்கிறாரு. ஓகேவா? இந்த தினத்தை 2006ஆவது ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து கடைபிடிக்கிறாங்க. அடுத்தது உலக பூமி தினம், இது ஏப்ரல் 22ஆம் தேதி. வேர்ல்டு எர்த் டே, இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, பிளானட் வெர்சஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.